அன்னபூரணி அம்மாள் பூனை போன்று சப்தமிடாது விரைவாக நடந்து பின்கட்டு தாழ்வாரத்திலே கிடந்த ஒரு பெரிய பெஞ்சின் மீது உட்கார்ந்து கொண்டாள். அவசரமாக ஸ்நானம் செய்துவிட்டு ஈரம் காயும் முன் அள்ளி முடிந்து கொண்டிருந்த அவளது நரைத்த கூந்தல் காதுகள் மீது புரண்டு கொண்டிருந்தது. முகத்தில் அரும்பிய வியர்வையில் கலைந்து போன குங்குமம் நெற்றி மீது நாலாபுரமும் பரவி கொண்டிருந்தது. மூக்கின் மேல் நழுவி நழுவி விழுந்த கண்ணாடியை சரிபடுத்தி கொண்டு உட்காரிப்படி என்று உத்தரவிட்டாள். மஞ்சுளா உட்காரவில்லை. பரவாயில்லை, நிற்கிறேன், சொல்லுங்கள் என்று தாழ்ந்த குரலில் பதிலளித்துவிட்டு தூணை பிடித்து கொண்டு நின்றாள். முதல் நாள் கிரிதரன் அறிமுகம் செய்து வைத்த பின்பு அன்னபூரணி அம்மாளை அவள் தினசரி ஒரு முறை சமையற்கட்டிலோ பின்புறத்து தோட்டத்திலோ எங்கேயாயிலும் சந்தித்து கொண்டுதான் இருந்தாள். பார்த்த போதெல்லாம் நலிந்த ஒரு புன்னகையை தவிர அந்த அம்மாள் வாய் திறந்து பேசியவள் அல்ல. ஒரு சமயம் காது செவிடாக இருக்குமோ, பேச அச்சப்படுகிறார்கள் போல இருக்கிறது என்று மஞ்சுளா எண்ணிக்கொண்டிருந்தாள். திடீரென்று அந்த அம்மாளுக்கு அவளிடம் பேசுவதற்கு என்ன முக்கிய விஷயம் இருக்கும்? மஞ்சுளாவுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. உட்கார், உன்னிடம் கொஞ்சம் சாவகாசமாக பேச வேண்டும் என்று வற்புறுத்தி மீண்டும் அந்த அம்மாள் சொன்னாள். மஞ்சுளா எதிரே கிடந்த ஒரு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். பெரியம்மாள் அன்னபூரணிக்கு அந்த குடும்பத்தில் எத்தனை செல்வாக்கு உண்டு, அவளுக்குண்டான அதிகாரம் என்ன என்றெல்லாம் ஒன்றும் விவரமாக மஞ்சுளாவுக்கு தெரியாது. ஆனால் கிரிதரன் சந்திரா இருவரும் அந்த அம்மாளிடம் மிக்க மரியாதை வைத்திருப்பதை ஜாடையாக கண்டு கொண்டிருந்தாள். ஒரு நாள் பேச்சு வாக்கில் சந்திரா சொல்லிய ஒரு சில விஷயங்களிலிருந்து அன்னபூரணி அம்மாளை பற்றி அவளுக்கு கொஞ்சம் தெரிந்திருந்தது. உண்மையில் அன்னபூரணி அம்மாள் அந்த குடும்பத்தாருக்கு எந்த விதமான பந்துவும் அல்ல. தன்னுடைய பால்ய சிநேகிதி கல்யாணமாகி பின் கணவனால் புறக்கணிக்கப்பட்டு வறுமையில் வாடுகிறாள் என்பதை அறிந்து பச்சாதாபம் கொண்டு தன்னுடன் வந்து வசிக்கும்படி காலம் சென்ற அகிலாண்ட அம்மாள் அழைத்து வைத்து கொண்டிருந்தாள். விதி பயனால் வாழ்க்கையில் தனிமையில் தவிக்க நேர்ந்த போதிலும் அன்னபூரணி மிக்க நேர்மையான பெண்மணி. தங்க இடமும் பசிக்கு உணவும் அளித்து தன்னை ஆதரித்த தன் சிநேகிதிக்கு விசுவாசத்துடன் சம்பளம் வாங்காத ஒரு கௌரவ வேலைக்காரியாக உழைத்து வந்தாள். அகிலாண்ட அம்மாள் காலமான பின்னரும் அங்கேயே தங்கி அவளது 2 குழந்தைகளையும் கருத்துடன் போஷித்து வளர்த்து வந்தாள். வயது அதிகமாகிவிட்டதனால் முன்போல் எல்லா வேலைகளையும் கவனிக்க முடியாவிடினும் பூஜை அறை, சமையல் அறை முதலியவற்றை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தாள். அப்படி ஒரு பொறுப்பான ஆள் அந்த பெரிய வீட்டிற்கு தேவையாக இருந்ததனால் அவளை ஒரு பாரம் என்று கருதாமல் அவளை அங்கேயே நீடித்து தங்க சௌமுனி அம்மாள் விட்டு வைத்திருந்தாள். குழந்தைகள் சிறு வயதில் பெரியம்மா என்று அழைத்து பழக்கப்பட்டிருந்ததனால் வயதான பின்னரும் அதே உறவு பெயரில் அன்னபூரணியை அழைத்து வந்தார்கள். அதன் பயனாக அந்த அம்மாள் வேலைக்காரர்கள் எல்லோருக்கும் கூட பெரியம்மாவாக விளங்கினார்கள். உனக்கு இந்த ஊர் பிடித்திருக்கிறதா? உங்கள் வீரசோழ பட்டணம் போல இது பெரிய பட்டணம் அல்ல என்று ஆரம்பித்தாள் அன்னபூரணி, மஞ்சுளாவை ஏற இறங்க கவனித்துவிட்டு. என்னுடைய சொந்த ஊர் சென்னை. கொஞ்ச நாட்கள் வீரசோழன் பட்டணத்திலே ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்று பளிச்சென்று பதிலளித்தாள் மஞ்சுளா. ஓ, அப்படியா? எனக்கு தெரியாது. சந்திரா உன்னிடம் சொன்னாலோ என்னவோ தெரியவில்லை. இன்று காலை 9 மணி வண்டிக்கு எஜமானி அம்மாளும் மற்றவர்களும் வரப்போகிறார்கள் என்று முடித்துவிட்டு ஒரு முறை இருமினாள். 10 தடவைக்கு மேல் நான் இதுவரை கேட்டுவிட்டிருக்கும் பழைய சங்கதி இது என்று விடுக்கென சொல்ல வேண்டும் போல் துடித்த போதிலும் கேள்விப்பட்டேன் என்றாள் மிக்க பொறுமையுடன் மஞ்சுளா. எஜமானி அம்மாள் வந்தால் வீட்டில் இப்பொழுது இருப்பதை விட பன்மடங்கு வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவைகளை கவனிக்க மற்ற வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். சந்திராவின் சௌகரியத்தை கவனித்து கொள்ள மட்டும் நீ அமர்த்தப்பட்டிருக்கிறாய். அதனால் அவளை நீ கருத்தோடு அருகிலிருந்து கவனித்து கொள்ள வேண்டும். அதில் ஏதும் தவறு ஏற்படக்கூடாது என்றாள். மஞ்சுளாவின் முகம் ஜிவ்வென்று சிவந்து போயிற்று. கோபத்தில் நெஞ்சு படபடவென்று துடித்து கொண்டது. ஒரு வினாடியை கூட வீண் பொழுதாக போக்காது கூடிய மட்டில் அவள் சந்திராவின் காரியங்கள் அனைத்தையும் கருத்துடன் தான் கவனித்து கொண்டு வந்தாள். அப்படி இருந்தும் அவள் செய்யும் பணிவிடை போதாது போல் இந்த அம்மாள் பொடி வைத்து ஏன் பேச வேண்டும்? இது என்ன வேடிக்கை? முதல் நாள் காலை டிரைவர் சிந்தாமணி, நீ உன் நிலையை மறந்து விடாதே, இந்த வீட்டில் நீ வேலைக்காரி என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்று மனம் நோக எச்சரித்தார். இப்போது என்னவென்றால் அன்னபூரணி அம்மாள் நீ செய்யும் வேலை போதாது, இன்னும் கொஞ்சம் கவனம் வேண்டும் என்று வற்புறுத்துகிறாள். இதன் மர்மம் புரியவில்லையே. இவர்கள் இருவரும் இந்த வீட்டில் பல வருஷங்களாக இருந்து வேலை செய்கிறவர்கள், பழம்பெருச்சாளிகள். புதிதாக வந்த இந்த பெண்ணிடம் சின்ன எஜமானிக்கு ஏன் இந்த அபிமானம் என்று
பொறாமை கொண்டு வீட்டை விட்டு விரட்டி அடிக்க ஏதேனும் சூழ்ச்சி செய்கிறார்களோ? இவ்வாறு பலவித எண்ணங்கள் உள்ளத்திலே எழுந்து குவிந்து விடவே கோபத்துடன் அந்த அம்மாளை உறுத்து விழித்துவிட்டு மௌனமாக இருந்தாள். அன்னபூரணி அம்மாள் இன்னொரு முறை இருமி விட்டு மெல்லிய குரலில், சந்திராவை முன்னிருந்த பெண் நர்ஸுகளை விட நீ நன்றாகத்தான் கவனிக்கிறாய். நான் அதை பற்றி குறை சொல்லவில்லை. கூடியவரை அதிக நேரம் அவளை விட்டு பிரியாமல் நிழல் போல் கூடவே இருக்க வேண்டும், தெரிந்ததா என்றாள் அதட்டும் பாவனையில். நான் என்ன செய்வேன் பெரியம்மா? சந்திராவுக்கு சில சமயம் கூட யாராவது அறைக்குள் இருந்தாலே பிடிப்பதில்லை. அதை உணர்ந்ததும் நானே வெளியில் வந்து விடுகிறேன் என்றாள் ஆயாசத்துடன் மஞ்சுளா. அவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. சந்திரா கிடக்கிறாள், அசட்டு பெண், தன் நிலைமை தெரியாத பேதை. இதற்கு முன்பு ஓர் நர்ஸ் அவளை கவனிக்க இங்கே தங்கியிருந்தாள். நீ போய் உன் வேலையை கவனி என்றதும் அந்த பெண் இதுதான் சமயம் என்று ஒரு கதை புத்தகத்தை தூக்கி கொண்டு தோட்டத்திற்கு போய் விடுவது வழக்கம். ஒரு நாள் அந்த நர்ஸ் அப்படி தோட்டத்திலே கதை படித்து கொண்டிருக்கும் போது சந்திரா மின்சார விசிறியை சுற்ற செய்யும் நிமித்தம் அதனுடைய பித்தனை அமுக்கினாள். அதில் ஏதோ ஒரு பிசகு இருந்தது போலும். அப்படியே மின்சார அதிர்வு ஏற்பட்டு விட்டது. நாற்காலியில் தன் நினைவின்றி குப்புற விழுந்து விட்டாள். எதேச்சையாக அங்கே போன எஜமானி அம்மாள் அவர்கள் அதை கண்டு அலறிவிட்டார்கள். சந்திரா கட்டாயம் அன்று இறந்து போயிருப்பாள். எஜமானி அம்மாள் தாங்க முடியாத கோபத்தில் அந்த நர்ஸை உடனே வேலையிலிருந்து விலக்கி விட்டார்கள். எஜமானி அம்மாளுக்கு வேலைக்காரர்கள் மேல் கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டாலும் போதும், உடனே விலக்கி விடுவார்கள். அதனால் என்று கூறிவிட்டு நிறுத்தினாள். சரி, நீங்கள் சொன்ன விஷயத்தை மறக்க மாட்டேன் என்று சற்று எரிச்சலுடன் பதில் அளித்த மஞ்சுளா அவ்விடத்திலிருந்து போக எழுந்திருந்தாள். உனது நன்மைக்குத்தான் சொன்னேன் அம்மா. சந்திராவுக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் நீ நீடித்து இங்கே தங்கி அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை எச்சரித்தேன். மேலும் என்று முடிக்காது அன்னபூரணி அம்மாள் அவளை ஏற இறங்க உற்று பார்த்தாள். மேலும் என்னவாம் என்று அதட்ட வேண்டும் போல் மஞ்சுளாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. எனினும் மௌனமாக பற்களை கடித்து கொண்டு நின்றாள். சந்திராவின் அருகில் இருந்து சதா அவளை கருத்துடன் கவனித்து கொள்ள வேண்டும் என்பது கிரிதரன் அவர்களின் உத்தரவு. உன்னிடம் சொல்லச் சொன்னார் என்று முடித்துவிட்டு அன்னபூரணி அம்மாள் எழுந்து அப்பால் சென்று விட்டாள். மின்னலை போன்ற வேகத்தில் பாய்ந்து ஓடி மாடியில் இருந்த தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் மஞ்சுளா. ஆத்திரம், அவமானம், துன்பம் என்ற பல்வேறு உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட அவளது உடல் வெடவெட என்று நடுங்கியது. தாழ முடியாமல் துக்கம் பேரிட்டு கொண்டு கண்ணீராக வழிந்து அவள் கன்னங்களை நனைத்தது. கிரிதரனின் உத்தரவு, கிரிதரனின் உத்தரவு என்ற வார்த்தைகள் அவள் காதுகளில் பயங்கரமாக ஒலித்து கொண்டிருந்தன. கிரிதரன் வீட்டு எஜமானரின் மகன். அவள் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி. ச்சே, என்ன பேதமை! இந்த உண்மை நிலையை மறந்து வெட்கமற்று அவள் உள்ளம் வலிய அவன்பால் உறவாடி கொண்டிருக்கிறதே, அது நடக்கக்கூடிய காரியமா? வெற்றி அடைந்த ஆனந்தமடையவா இந்த அன்பு உள்ளத்திலே பிறந்தது? இல்லை இல்லை, மஞ்சுளாவை நெஞ்சுடன் போராடி கொண்டிருக்க புறப்பட்டது. இந்த மீளா நரகத்தில் தள்ளி காலம் முழுவதும் புண்ணான விபரீத காதல் என்று பலவும் எண்ணி இதயம் பிளந்து விடும்போல் விம்மி விம்மி அழுதாள். கோடை காலத்தின் இறுதி என்ற போதிலும் அன்று சூரியன் மிகவும் உக்கிரமாக எரிந்து கொண்டிருந்தான். ஆனால் சுற்றிலும் அமைந்திருந்த பசிய பூங்காவிலிருந்து வீசிய இனிய காற்று கொடைக்கானல் உதகமண்டலம் இரண்டையும் ஆனந்த நிலையத்திற்குள் கூட்டி வந்து விட்டது போல் மிக்க குளுமையாகவும் சுகமாகவும் இருந்தது. ஜன்னல் அருகே சாய்வு நாற்காலியில் சாய்ந்த வண்ணம் வார பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள் சௌமணி. கண்ணும் கருத்தும் அதில் கண்ட விஷயங்களில் லயிக்க மறுத்தன. முகத்தின் மீது ஓர் அங்குலத்திற்கு சற்று கூடுதலாக கனமாக அவள் பூசியிருந்த அழகு சாதன மெழுகு ஆனால் போல் சருமத்தை எரித்து கொண்டிருந்தது. அதைவிட அவள் உள்ளம் கோபத்தில் எரிமலையாக கனிந்து கொண்டிருந்தது. 4 மாதங்களுக்கு மேல் வெளியூர்களில் கோடை வாசம் செய்து கொண்டு உல்லாசமாக பல இடங்களை சுற்றி பார்த்து கழித்து காலத்தை இனிதாக போக்கிவிட்டு திரும்பியிருந்தார்கள் அவர்கள். எனினும் சௌமணிக்கு மனம் திருப்தி அடையவில்லை. இன்னும் ஒரு 15 தினங்களாவது அவள் பெங்களூரில் தங்கியிருக்க ஆசைப்பட்டாள். கோடையின் பெரும் பகுதியை அந்த நகரிலேயே கழித்து விட்டிருந்த போதிலும் அவர்கள் ஊருக்கு புறப்பட இருந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர்தான் எதேச்சையாக அவளுக்கு ஒரு புது சிநேகிதியாகப்பட்டாள். சில்லறை ஜாமான்கள் வாங்குவதற்காக ஜெகதீசனுடன் அவள் அன்று பெங்களூர் கடைத்தெருவை சுற்றி வந்து கொண்டிருந்தாள். முடிவாக ஒரு வளையல் கடைக்குள் நுழைந்தாள். அங்குதான் அந்த புது சிநேகிதியை அவள் சந்தித்தாள்.
இதென்ன விலை என்று கேட்ட வண்ணம் ஒரு ஜோடி பிளாஸ்டிக் முத்து வளையல்களை கையில் எடுத்தாள் சௌமுனி. அதை நான் பொறுக்கி வைத்திருக்கிறேன் என்று பின்னாலிருந்து யாரோ பேசியதை கேட்டு திடுக்கிட்டு விட்டாள். அசல் முத்து வளையல்களை கூட தோற்கடித்து விடும்போல் எத்தனை அழகாக இருக்கின்றன பார்த்தீர்களா என்று மேலே பேசிய பெண்மணியை மெல்ல திரும்பி பார்த்தாள். வயது 50ற்கு மேல் இருக்கும் என்ற போதிலும் தும்பை பூவை போல் வெளுத்த தனது கூந்தலை அழகாக வாரி பின்னி வட்டமாக முடிந்து கொண்டு அதன் மீது சுற்றிலும் சுமை போல் சண்பக மலரை சூடிக்கொண்டிருந்த அந்த அம்மாள் மணப்பந்தலிலிருந்து எழுந்து வந்த கல்யாண பெண்ணை போல் விளங்கினாள். அவளுடைய மூக்கில் சுடர்விட்டு ஒளி வீசிய வைர எட்டுக்கள் பேசறியும் கழுத்தை துண்டித்து விடும்போல் பிடித்தமாக கவ்விக்கொண்டு கிடந்த சிவப்பு கல் அட்டிகையையும் கைகளில் அடுக்கடுக்காக மாட்டி கிடந்த தங்க வளையல்களையும் ஓரக்கண்ணால் ஆராய்ந்து கைகளில் பார்த்து கொண்டு நின்றாள் சௌமினி. இந்த அம்மாளை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று அவள் மூளை தேடி துழாவ ஆரம்பித்தது. அவள் சிந்தனைக்கு வெகு நேரம் வேலை கொடுக்காது அந்த அம்மாள் தானே வெளியே பேசத் தொடங்கினாள். நாங்கள் இருப்பது பம்பாய். என் கணவருக்கு 1 மாதம் விடுமுறை கிடைத்தது. சில நாட்கள் இந்த ஊரில் தங்கலாம் என்று புறப்பட்டு வந்தோம். என் சகோதரன் வீட்டில்தான் தற்சமயம் தங்கியிருக்கிறோம். என் பெயர் துளசி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். வயோதிகத்தின் வாயிற்படியை தாண்டிவிட்ட போதிலும் இள வயதின் இன்ப நினைவை மறக்க விரும்பாது 18 வயது பெண்ணை போல் தன்னை அலங்கரித்து கொண்டிருந்த அந்த அம்மாளை மீண்டும் ஒரு முறை ஏற இறங்க உற்று கவனித்துவிட்டு சௌமுனி அடக்கமாக மெல்ல தன் முத்துப்பற்கள் லேசாக தெரிய புன்முறுவல் செய்தாள். தன்னை அவளுக்கு அறிமுகம் செய்து கொண்டாள். நீங்கள் ஸ்ரீமதி நாராயணனாக தான் இருக்க வேண்டும் என்று அப்போதே நான் நினைத்தேன். உங்களை இதற்கு முன் ஒரு முறை மாதுங்காவலை பார்த்த ஞாபகம் என்று உறவு கொண்டாடி கொண்டு துளசி அம்மாள் சௌமுனியின் கரங்களை குலுக்கினாள். கொஞ்ச நேரத்தில் பேச்சுவாக்கில் தன்னை பற்றி சகலமும் அவள் சௌமுனியிடம் சொல்லி கொண்டு விட்டாள். சௌமுனிக்கு நட்பை பற்றி அலாதியான சில அபிப்பிராயங்கள் இருந்தன. யாரிடமும் அவள் மனம் விட்டு உண்மையான பாசத்துடன் பழகியதே இல்லை. உள்ளன்பு நிறைந்த நட்பில் அவளுக்கு என்றுமே நம்பிக்கை கிடையாது. தண்ணீரில் கிடக்கும் கெண்டை மீனை கையில் பிடித்து எடுத்ததும் துள்ளி வழுக்கி கொண்டு தண்ணீருக்குள் பாய்ந்து மறைந்தோடி விடுவது போல் அவள் சிநேகிதிகளிடம் ஒட்டாத நிலையில் உறவாடி மறைந்துவிடும் குணம் உடையவள். புதிதாக ஒரு சிநேகிதியை சம்பாதித்து கொண்டதும் அந்த நட்பு விரைவில் வெறுப்பாக மாறும் அளவுக்கு ஒரேடியாக விசேஷமாக கொண்டாடுவாள். காரில் தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டு ஊரை சுற்றி பவனி வருவாள். அடிக்கடி சினிமா நாடக காட்சிகளுக்கு அழைத்து செல்வாள். தன் வீட்டிற்கு அடிக்கடி வர சொல்லி விருந்து கொடுத்து உபசரிப்பாள். எத்தனை வேகமான சௌமுனியின் சிநேகிதம் விஷம் போல் முற்றுகிறதோ அத்தனை வேகத்திலே முறிந்து போய் விடுவதும் சகஜமான விஷயமாகும். புதிய சிநேகிதியின் நட்பு பழையதானதுடன் காலுக்கு உதவாத செருப்பை கழற்றி எறிவது போல் உதறி தள்ளிவிடுவாள். முகத்துக்கு நேர் வந்து எதிர்பட்டாலும் தெரியாதவள் போல் மிடுக்காக நடந்து அப்பால் செல்லும் துணிச்சல் நிறைந்தவள். சௌமுனியின் தழுக்கான பேச்சுக்களையும் தேன் போன்ற வார்த்தைகளையும் உண்மையான சிநேகிதம் என நம்பி நட்புரிமை பாராட்டி பின்னர் அவமானப்பட்ட பெண்கள் பலர் ஜலங்கொண்டானில் இருந்தனர். நெருப்பை கண்டு விலகுவது போல் தங்களுக்கு அவளிடம் ஏற்பட்ட அனுபவத்திற்கு பிறகு அவள் அருகில் அணுக அஞ்சி அவர்கள் ஒதுங்கிச் சென்றதும் உண்மையே. புதிதாக தான் கண்டெடுத்த இந்த சிநேகிதத்தை விரைவாக கொண்டாடி முடிக்க மிக மிக விரும்பினாள் சௌமினி. அதற்கு பின்னர் அவர்கள் தங்கியிருந்த 4 நாட்களில் 5 தடவைகள் துளசியம்மாள் வீட்டிற்கு சென்று வெகு நேரம் இருந்து பேசி உறவாடி விட்டு வந்தாள். 2 பேரும் நெடுநாள் பழகிய சிநேகிதிகள் போல சேர்ந்தாற்போல கடைத்தெருக்களை சுற்றி பார்த்தார்கள். சேர்ந்து சினிமாவுக்கு சென்றார்கள். சேர்ந்தாற்போல் சிரித்தார்கள். சேர்ந்தாற்போல் சாப்பிட்டார்கள். அவர்களது நட்பு வளர்ந்த வேகத்தை பார்த்தால் சேர்ந்தாற்போல் உயிரை கூட விட்டு விடுவார்கள் போல் தோன்றியது. அவர்கள் நட்பு அத்தனை கடுமையாகிவிட்டது சில நாட்களில். இதையே இன்னும் அவள் அமோகமாக கொண்டாடி கழிக்கும் முன் எத்தனை நாட்கள் வெளியூரிலேயே தங்கியிருப்பது? வியாபாரம் குட்டிச்சுவராகி கொண்டு வருகின்றது. உடனே ஊருக்கு போயாக வேண்டும். கட்டு மூட்டையை என்று திடீர் உத்தரவு போட்டுவிட்டார் ஸ்ரீமான் நாராயணன். இன்னும் 1 வாரமாவது இருந்துவிட்டு போவோமே. இப்பொழுது சென்றால் ஜலங்கொண்டானில் வெயில் தலையை பிளக்கும் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள். நாராயணனுக்கு தமது இளைய மனைவி மீது மட்டற்ற பாசம் என்றாலும் அடிக்கடி வலிப்பு வருவது போல திடீரென்று ஒரு பிடிவாதம் அவருக்கு வந்துவிடும். அது சமயம் தன்னை படைத்த கடவுளே வந்து முன்னால் நின்றால் கூட ஆசாமி அசைந்து கொடுக்க மாட்டார். 5 வருஷ தாம்பத்திய வாழ்வில்
கணவனையும் குடும்பத்தவரையும் அணுவாக அறிந்து கொண்டிருந்த சௌமுனியால் மேலே பேச முடியவில்லை. ஆத்திரத்தை அடக்கி கொண்டு ஊருக்கு புறப்பட்டாள். ஆனால் அவள் உள்ளத்தில் எந்த நிமிஷமும் பீறி கொண்டு புறப்பட்டு விடும்போல் கோபம் கொந்தளித்து கொண்டிருந்தது. இன்னொரு வகையிலும் அவர் அவளுடைய சீற்றத்தை கிளறி விட்டிருந்தார். நீண்ட தூரம் செய்த பிரயாணத்தின் களைப்பை சற்று ஆற்றிக்கொள்ளக்கூட அவகாசம் கொடுக்காது வீட்டு வாயிலை அடைந்தவுடன் சந்திராவை உடனே போய் பார்த்தாக வேண்டும் என்று துடித்தார். தந்தை மகள் மீது காட்டிய இந்த பரிவை சௌமினியால் சகிக்கவே முடியவில்லை. என்றைய தினம் அவள் ஸ்ரீமான் நாராயணனின் மனைவியாக அந்த வீட்டிற்குள் நுழைந்தாலோ அன்றிலிருந்து அவளுக்கும் மூத்தவள் மக்களுக்கும் துவேஷம்தான் வளர்ந்து கொண்டு வந்ததை ஒழிய பாசம் கடுகளவும் தலை காட்டியதில்லை. இரண்டாவது தாரத்தின் மகன் ஜெகதீசன் மீதாவது அவளுக்கு அன்பு உண்டோ என்றால் அதுவும் இல்லை. பைத்தியக்காரன் என்று அவனை கண்டால் மெத்த அலட்சியம். இன்னும் பல காரணங்களை உத்தேசித்து உண்மையான மன உணர்ச்சியை அவள் அவனிடம் காட்டிக்கொண்டதே இல்லை. கணவன் பேச்சை தவிர்க்க முடியாமல் அவர் பின்னால் சந்திராவின் அறைக்குள் சென்றாள். வழக்கம்போல் சந்திரா தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். கிரிதரன் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தான். இருவரும் அவர்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் போல்தான் காணப்பட்டனர். போன கடிதத்தில் உனக்கு ஜலதோஷம் என்று எழுதியிருந்தாயே, இப்பொழுது உடம்பு எப்படி இருக்கிறது? தனியே ரொம்ப கஷ்டப்பட்டாயா? அப்பாவுக்கும் எனக்கும் சதா உன் நினைவுதான் என்று தேன் போன்ற குரலில் சொல்லிவிட்டு அருகில் வந்து நின்றாள். தற்சமயம் என்னை கவனித்து கொள்ளும் நர்ஸ் பெண் மிக்க உதவிகள் செய்தாள். அதனால் நான் முன்போல் அதிகம் கஷ்டப்படவில்லை என்று பட்டென்று பதில் சொல்லிவிட்டு தன் தந்தை பக்கம் நாற்காலியை திருப்பி கொண்டு விட்டாள் சந்திரா. குழந்தை ரொம்ப இளைத்து விட்டாளே. ஏனம்மா, நீ நன்றாக சாப்பிடுவதில்லையா? டாக்டர் கொடுத்த டானிக்கை தவறாது சாப்பிடுகிறாயா என்று அன்போடு விசாரித்த தந்தை அருகில் வந்து செல்லமாக அவள் முதுகை தடவி கொடுத்தார். பட்டுப்பூச்சியின் சிறகுகள் போல் படபடவென்று இமைகள் துடித்த அவளது விழிகளில் தேங்கி நின்ற அன்பையும் கனிவையும் காண சௌமுனிக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. கால் நொண்டியாகிவிட்ட போதிலும் கர்வத்திற்கு குறைவில்லை. அப்பன் தன் மீது அன்பாக இருக்கிறான் என்ற ஆணவம் என தனக்குள் எண்ணி வெகுண்டவளாக ஜன்னல் பக்கம் திரும்பினாள். தன் வருகையை பற்றி விருப்போ வெறுப்போ ஏதும் பிரதிபலிக்காத சலனமற்ற முகத்துடன் சிலை போல் நின்று கொண்டிருந்த கிரிதரனை கண்டதும் பொறாமையால் அவள் நெஞ்சு குமுறியது. அன்பாக பேசினாலும் சரி, கோபம் காட்டினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, எதற்கும் அசைந்து கொடுக்காத கற்பு ஆரை போல் கடின சித்தமுடையவனாக இருந்தான் கிரிதரன். சந்திராவை வெறுப்பதை விட அவனை அவள் இன்னும் ஒருபடி கூடுதலாகவே வெறுத்தாள். இருந்த போதிலும் மாதுளை போன்ற தன் அதரங்களை விரித்து முத்து சுடர் போன்ற புன்னகையை அள்ளி வீசினாள். கிரி, எப்படி இருக்கிறாய்? வெயிலில் ரொம்ப அலைந்தாயோ? கருத்து விட்டிருக்கிறியே என்று கனிவுடன் விசாரித்தாள். சௌக்கியம்தான் என்று சுருக்கமாக பதிலளித்துவிட்டு கிரிதரன் அவள் அமர்ந்து கொள்ள ஒரு ஆசனத்தை இழுத்து போட்டுவிட்டு தன் தந்தையின் பக்கம் சென்று நின்று கொண்டான். வேண்டா வெறுப்பாக அவன் செய்த உபச்சாரத்தை ஏற்க சௌமுனிக்கு மனமில்லை. நின்று கொண்டே ஏன் பேசுகிறீர்கள்? உட்காருங்கள். உங்கள் மூவருக்கும் பேச ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதனால் சாவகாசமாக பேசிக் கொண்டிருங்கள். எனக்கு கொஞ்சம் காரியங்கள் கவனிக்க இருக்கின்றன. பிறகு இங்கே வந்து கலந்து கொள்கிறேன் என்று படபடவென்று கணவனிடம் பகிர்ந்துவிட்டு விற்றென வெளியே வந்து விட்டாள். இந்த சம்பவம் நடந்து வெகு நேரம் சென்று விட்டிருந்த போதிலும் அவள் கோபம் இன்னும் அடங்கவில்லை. துச்சமாக துரும்பென தன்னை மதிப்பிடும் கிரிதரனின் கர்வம் பிடித்த நெஞ்சை கை கோடாரி கொண்டு பிளந்து சுக்குள் தூளாகி விட மாட்டோமா என்ற உள்ளத்தில் ஆத்திரம் அலைபுரண்டு கொண்டிருந்தது. கை கடிகாரத்தை பார்த்தாள். எழுந்து முகத்தை கழுவிக்கொள்ள இன்னும் 15 நிமிஷங்கள் இருப்பதை உணர்ந்தாள். பெருமூச்செறிந்த வண்ணம் பத்திரிகையை திருப்பலானாள். நேரம் ஆக ஆக முகத்தில் போட்டிருந்த பூச்சி நெருப்பாக பற்றி எரிந்ததை அவளால் சகிக்க முடியவில்லை. ஸ்ரீமான் நாராயணன் தமது உள்ளத்தை கவர்ந்து விட்டிருந்த இளைய மனைவிக்கு எவ்விதமான குறையும் வைக்கவில்லை. கணவர் வயதானவர், தன் இளமைக்கு ஒவ்வாதவர் என்று எங்கே அவள் எண்ணி ஏங்கி விடுவாளோ என்ற அச்சத்தில் அவள் விரும்பிய பொருட்களையெல்லாம் விரைவாக வாங்கி கொடுப்பதில் ஆர்வம் காட்டினார். திருமணமான மறு வருஷம் தமது மனைவியுடன் 1 வருஷ காலம் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா முதலிய நாடுகளில் உல்லாசமாக பிரயாணம் செய்தார். அந்த நீண்ட பிரயாணத்தின் போது கணவர் தன் கை நிறைய கொடுத்த காசில் தன் மனதை கவர்ந்த பொருட்கள் பலவற்றை வாங்கி தனது பெட்டிகளை நிரப்பிக் கொண்டிருந்தாள் சௌமினி. நியூயார்க்கில் வாங்கிய காதணி, ஜப்பானில் வாங்கிய செருப்பு, லண்டனில் வாங்கிய குடை என்று அவளிடம் அந்தந்த பிரயாணத்தை நினைவூட்டும் பொருட்கள் பல இருந்தன. அவைகள் எல்லாவற்றையும் விட அவள் வாங்கிய ஒரு பொருள் மிகவும் விசேஷமாக இருந்தது. பாரிஸ் நகரை சுற்றி பார்த்து கொண்டிருக்கையில்
பெண்களுக்கு அழகு செய்யும் ஒரு அழகு மாளிகைக்குள் அவள் ஆவல் தாங்க முடியாது நுழைந்து விட்டாள். அதை நிர்வகித்து வந்த பிரெஞ்சுக்கார மேடம் அவளது கூந்தலை மேலே வழித்து வாரி முடித்துவிட 50 ரூபாய்க்கு மேல் ஃபீஸ் வாங்கியதுடன் 500 ரூபாய்க்கு ஒரு ஜாமானையும் அவளிடம் விற்றுவிட்டாள். பல வருஷங்கள் தான் பலவித அனுபவங்களில் கண்டறிந்த அழகு சாதனம் என்று ஒரு பெரிய ஜாடியில் மெழுகு போன்ற ஒரு பொருளை நிறைத்து மூடி சுத்தமான காகிதத்தினால் அழகாக சுற்றி அதை கையில் கொடுத்து அதை அன்றாட முகத்திலே அப்பிக்கொண்டு 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்தால் யௌவனம் என்றென்றும் நிலைத்து நின்றுவிடும் என்று அதை உபயோகிக்கும் ரகசியங்கள் அடங்கிய ஒரு காகிதத்தையும் அவள் கையில் சொருகிவிட்டாள். அது வெறும் போலிச்சரக்கு என்ற உண்மையை உணராத சௌமினி என்றென்று 16 வயது என்று தன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்ற பேராவலில் அந்த அழகு ரகசியத்தின் விதிகளை கொஞ்சமும் விடாது கடைபிடித்தாள். தினசரி அந்த மெழுகு பூச்சை முகத்தில் பூசிக்கொண்டு 1 மணி நேரமாவது வெறுமே உட்கார்ந்திருப்பதில் சளைக்கவில்லை அவள். கணவன் எத்தனை அவசரப்படுத்தினாலும் விரைவாக அவள் வெளியே சற்றென்று உடுத்தி கொண்டு புறப்பட்டு விடுவதில்லை. காலிலிருந்து தலைவரை தான் செய்து கொண்டிருக்கும் சிங்காரத்தில் மிக்க அக்கறை காட்டி ஜலங்கண்டானில் தன்னைவிட அழகி யாருமில்லை என்ற பெயர் பெற வேண்டும் என்ற ஆசை காரணமாக அவளது அலங்காரம் மணிக்கணக்கில் நீண்டு கொண்டு போகும் வழக்கமாக இருந்தது. சௌமினி மீண்டும் கடிகாரத்தை பார்த்தாள். இன்னும் 5 நிமிஷங்கள் இருந்தன. மறுபடியும் பத்திரிகையை புரட்டினாள். அது சமயம் யாரோ கதவை நகங்களால் பிராண்டும் சப்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். நாராயணனாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவள் அலங்காரம் முற்று பெறும் வரை யாரையும் தன் அறைக்குள் என்றுமே அனுமதிப்பது வழக்கமில்லை. அருகிலிருந்து அவளுக்கு பணிபுரியும் வேலைக்காரி தைலம்மாள் கூட எஜமானி அம்மாள் அலங்கரித்து கொண்டிருக்கையில் உள்ளே வர துணிய மாட்டாள். அத்தனை துணிச்சல் யாருக்குமே கிடையாது. எனவே எரிச்சலை அடக்க மாட்டாமல் கதவு பக்கம் திரும்பி, யாரது என்று அதட்டி கேட்டாள். நான் தான், கதவை திறவுங்கள் என்று தாழ்ந்த குரலில் யாரோ வெளியிலிருந்து பேசியதை கேட்டதும் அவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. வேகமாக எழுந்து வந்து கதவை கொஞ்சம் திறந்தாள். வெளிப்புறத்திலிருந்து தள்ளி கொண்டு உள்ளே வந்து நின்ற ஜெகதீசன் மிக பரபரப்புடன் காணப்பட்டான். சித்தி, ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா? சந்திராவுக்கு உதவி செய்ய ஒரு புது நர்ஸ் வந்திருக்கிறாள் என்று ஆரம்பித்தான் அவன். தலை போகிற காரியம் போல் அவசரமாக சொல்ல வந்து விட்டான் மடையன் என தனக்குள் எண்ணி பற்களை கடித்து கொண்டாள் சௌமினி. புது நர்ஸ் வந்தால் வரட்டுமே, அவளுக்கு என்ன நான் ஆரத்தி எடுத்து கொட்ட வேண்டுமா என்று ஏளனமாக கேட்டுவிட்டு திரும்பினாள். தன் சிற்றன்னையின் முகத்தை அப்பொழுதுதான் ஊன்றி கவனித்தான் ஜெகதீசன். அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சித்தி, இதென்ன வேஷம் கேட்டுவிட்டு நகைக்க ஆரம்பித்து விட்டான். கீழ் உதட்டை பற்களால் அழுத்தி கொண்டாள் சௌமினி. அவன் முகத்திலே 4 அறைகள் கொடுத்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வேண்டும் போல் வந்த தனது சீற்றத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். ஒன்றுமில்லை, எனக்கு பெங்களூர் வைத்தியர் கொடுத்த மருந்தை பூசி கொண்டிருக்கிறேன். நீ வெளியே போக தயார் செய்து கொள். எனக்கு டவுன் வரை அவசரமாக போக வேண்டும் என்று குழந்தைக்கு சொல்வது போல் கொஞ்சம் குரலில் கூறிவிட்டு அவனை வெளியே பிடித்து தள்ளாத குறையாக அப்புறப்படுத்தி கதவை கெட்டியாக தாளிட்டு கொண்டாள். அன்று நடக்கும் விஷயங்கள் யாவும் ஒன்றின் மேல் ஒன்றாக அவளது கோபத்தை தூண்டுகின்றனவாக இருந்ததனால் பீறி கொண்டு புறப்பட்ட தனது ஆத்திரத்தை யார் மீது காட்டுவதென்று தெரியாமல் அருகில் அமைந்திருந்த ஸ்நான அறையின் கதவை அரைந்து சாத்தி கொண்டாள். அப்பொழுதுதான் அவளது சினம் கொஞ்சம் அடங்கியது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.